ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் மார்கழி பிரதோஷம் இன்றைக்கி சிறப்பாக நம்ம பூஜை செய்திருந்தோம். இதில் ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாமா? சிவ பூஜையில் கரடின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். கரடி அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி மிருகம் கிடையாதுங்க. தென் தமிழகத்தில் உருமி அப்படின்ற ஒரு இசைவாத்தியம் இருக்குது இல்லையா? அதே போல் தான் கரடின்ற ஒரு வாத்தியம் இருந்தது. இது எதுக்காக அந்த நாட்களில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் வருவதை அறிவிக்கும்படியான ஒரு முழக்கம் இது. இப்போ நம்ம தொண்டர்கள்லாம் இப்போ இருக்கிற அரசியல்வாதியை கோஷமிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சிவ பூஜை கோவில்களில் நடைபெறும் பொழுது இந்த வாத்தியம் இசைத்து மன்னர் வருவதை அறிவிக்கிறதுனால சிவபூஜையில் கரடியா அப்படின்ற மாதிரி அன்றைய சான்றோர்கள் இதை நினைச்சாங்களாம். அதனால் சிவபூஜையில் கரடியா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ மறுவி இந்த மிருகத்தை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தகவலோட இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி பிரதோஷ தினத்தன்று கரெக்டாக பூஜை முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது என் கணவர் எனக்கு 2 டைரி கிஃப்ட் பண்ணியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய பிரியமான என்னுடைய அப்பா சிவபெருமானும் என்னுடைய முருக கடவுளும் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லவ்லி கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து இதை வாங்கினதாக அவர் சொல்லியிருந்தார். தேங்க்யூ.